அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து கிளைகாலினுடைய ஆக்சிஜனேற்ற வினைகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் கிளைகால் கூட பெர் அயோடிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு ஆக்சிஜனேற்றியை ட்ரீட் பண்ணுறப்ப கிளைகாலில் ஆக்சிஜனேற்றம் எப்படி நிகழுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சிஜனேற்றி யார்? பெர் அயோடிக் அமிலம். பெர் அயோடிக் அமிலத்தோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். HiO4. இப்போ இதோட அமைப்பும் தெரிஞ்சால் இந்த வினைக்கான சமன்பாட்டை எழுதுறது ஈஸி. இந்த ஐயை சென்டரில் போட்டுருங்க. ஒரு ஹெச் இருக்கா, அதை ஒரு ஓ கூட சேர்த்து ஓஹெச்சாக போட்டுருங்க. மீதி 3 ஓ இருக்கும். அந்த 3 ஓவையும் நம்ம இப்படி போட்டுடலாம். முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே கிளைகாலோட ஆக்சிஜனேற்ற வினைகளை பார்த்தோம். இந்த வினைக்கும் அந்த வினைகளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சமன்பாடை எழுதிட்டு நான் சொல்கிறேன். இந்த வினைக்கான சமன்பாட்டை இப்போ நம்ம எழுதலாம். முதல்ல நான் கிளைகாலை எழுதிடுறேன். CH2O ஒரு ஹெச்சை நான் பிரித்து போடுறேன். ஏன்னா இந்த ஹெச் இவர் கூட வினை புரிய போகிறாரு. பாண்டு போடணும். CH2OH ப்ளஸ். இப்போது இந்த பெர் அயோடிக் அமிலத்தோட ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுத போகிறோம். எப்படி எழுதுறது பாருங்கள். ஐ போட்டாச்சு, இந்த ஓஹெச்சை போட்டாச்சு, மேலே இருக்கிற ஓ, கீழே இருக்கிற ஓ, நடுவில் இருக்க ஓ. இப்போது இந்த 2 ஹெச்சும் இந்த ஓ கூட சேர்ந்து H2Oவா வெளியில் போகுது. இந்த H2Oவை எடுத்துட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். CH2 இருக்குது, CH2 போட்டேன். கீழே CH2 இருக்குது, அந்த CH2வையும் போட்டுட்டேன். ஓவை போட்டுட்டேன். இப்போ ஹெச் போயிடுச்சு கரெக்டாக. ஆனால் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. H2O போயிடுச்சு. அப்போது இந்த ஓ யார் கூட கனெக்ட் ஆகும்? ஐ கூட கனெக்ட் ஆகும். இந்த ஓவும் யார் கூட கனெக்ட் ஆகும்? ஐ கூட கனெக்ட் ஆகும். ஏன் ஐ கூட கனெக்ட் ஆகணும்? ஐ கூட இருக்கிற ஓ தான் இங்கே வினை புரிஞ்சிச்சு. ஸோ இந்த பாண்ட் இருக்குல்ல, இதை இப்படி பிரித்து போட்டுடுறோம். ஸோ ஐயை போட்டாச்சு. இப்போ மேலே என்ன இருக்குது? டபுள் பாண்ட் ஓ. கீழே என்ன இருக்குது? டபுள் பாண்ட் ஓ. சைடில் என்ன இருக்குது? OH. இந்த சேர்மம் பார்த்திங்கன்னா ஒரு வளைய சேர்மம், ரிங் இருக்குல்ல. இந்த சேர்மத்தோட பேர் வளைய பெர் அயோடேட் எஸ்டர்னு பேர். சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இந்த பாண்டெல்லாம் பிரேக் ஆகும். எப்படி பிரேக் ஆகும்? இந்த பாண்டு சிக்கும் இடையில இருக்கிற பாண்டு உடஞ்சி போயிடும். ஸோ இந்த பாண்டு இங்கே போகும். இந்த பாண்ட் இருக்குல்ல, இது ஐ கிட்ட போயிடும். இந்த பாண்ட் இருக்குல்ல, இது இங்கே வந்துடும். அப்போ பாருங்கள், இந்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இது தனி துண்டு, இது தனி துண்டாயிடுச்சு. அப்போ 2 CH2O கிடைக்கிது. 2 CH2O கிடைக்கிது. CH2Oவை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCHOன்னு பிரித்து எழுதலாம். HCHOனா யார்? ஃபார்மால்டிஹைட். ஸோ அதுதான் பாருங்கள், CH2O 2 கிடைக்கிது. இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். அப்போ 2 ஃபார்மால்டிஹைட் கிடைக்கிது நமக்கு. நான் சொன்னல, ஏற்கனவே நம்ம பார்த்த ஆக்சிஜனேற்ற வினைக்கும் இந்த இப்போ பார்க்குற ஆக்சிஜனேற்ற வினைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிஜனேற்ற வினைகள்லாம் இந்த கார்பன் கார்பன் பாண்டு உடையாது. இங்கே பாருங்கள், கார்பன் கார்பன் பாண்டு உடஞ்சி தனித்தனி துண்டாக, தனித்தனி சேர்மமாக 2 ஃபார்மால்டிஹைட் சேர்மமாக நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ ப்ளஸ் பாருங்கள், ஹெச் இருக்குது, ஹெச் போட்டேன். ஐ இருக்குது, ஐ போட்டேன். 3 ஓ இருக்குது, போட்டேன். HiO3. நீங்கள் இது யாருன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த HCHO போட்டிருக்கேன். இதை நீங்கள் போடாமல் 2CH2Oன்னு போட்டாலும் கரெக்டு தான். இல்லை இதை போடாமல் இங்கே 2CH2O HCHO அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான். இந்த வினை பார்த்திங்கன்னா
விசினல் 1,2 டை ஆல்களுக்கான தெரிந்தெடுக்கப்பட்ட ஆக்சிஜனேற்ற வினை. அது என்ன விசினல் 1,2 டயால்? விசினல்னா இந்த மாதிரி பக்கத்து அடுத்தடுத்த கார்பன் கூட 2 வினைச்செயல் தொகுதி. இங்கே யார்? ஆல்கஹால், அதான் ஆல். 2 அதான் டை. பக்கத்தில் இருக்கிறதே 2 கார்பன், 1, 2. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சேர்மத்தை தான் விசினல் 1,2 டயால்னு சொல்கிறோம். ஸோ இந்த வினை பார்த்திங்கன்னா விசினல் 1,2 டயால்களுக்கான தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விளைபொருளை கொடுக்கும். இப்போ கொஷின் நமக்கு எப்படி கேட்கலான்னா, கிளைகால் பெர்அயோடிக் அமிலத்துடன் புரியும் வினை அப்படின்னா நீங்கள் சிம்பிளி இந்த ஈக்குவேஷன்ஸை எழுதினா மட்டும் போதும். சரியா? இது யார்? இது ஃபார்மால்டிஹைட். எத்தனை மோல்கள் கிடைக்குது? 2 ஃபார்மால்டிஹைட். இங்கே H+ன்னு போட்டிருக்கோம், அமிலத்தோட முன்னிலையில் நடக்குதுன்னு அர்த்தம்.